இவ்வளவு பெரிய மனுஷங்க வந்து நிக்கிறாங்களேன்னு எங்கேயாவது ஒரு பயம். இங்க வந்து இப்படி பாரு. ஊசி போட்டு கண்டு அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. சூப்பர்ல ஒரு மாதிரி புண்ணா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன பாப்பா பண்ணுச்சு அதிர்ஷ்டா இன்னைக்கு பேட்மிண்டன்ல? ஓடுச்சா? பேட் வச்சு விளையாடியா? ரன்னிங் தானே இன்னைக்கு ஃபுல்லா? மொட்டை குட்டி இத வீட்லயே சுத்த வேண்டியதானே, எதுக்கு ஃபீஸ் கட்டி அங்க அனுப்பு? இங்க பாரு, உனக்கு விவரம் புரியல, அதுகிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காத, அப்புறம் ஆக்டிவ் பண்ணி காட்டியா. இவ்வளவு பெரிய மனுஷங்க வந்து நிக்கிறாங்களேன்னு எங்கேயாவது ஒரு பயம் இருக்காது? அதுக்கேண்டி பயம் இருக்கணும், அது ஜாலியா உட்காந்து பறக்க பார்த்துட்டு அப்படிலாம் மிரட்ட கூடாதம்மா, பாவம்ல. ஃப்ரெண்ட்லியாவே ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டோம்னா பக்கத்துல நின்னுக்குது, ஏன்னா கொஞ்சம் போடுங்க, இந்த கட்டின கூட்ட கழிச்சு விட்டீங்க, அதனால இப்ப ஃபுல் வீடும் என் கண்ட்ரோல் அப்படி சுத்தி நிற்கு. எங்க கழிச்சாலும் கூடு கட்டுது மக்களே, ஆனா மனசும் வர மாட்டேங்குது. என்ன ஏன் என்னாச்சு? தண்ணி பெய்யுது, அம்மாக்கு லைட்டா பெய்யுது, தண்ணி பெய்யல, மழை பெய்யுது. இப்ப நீ கிளம்ப மட்டும் மாட்டேன், உன் வாட்டத்துக்கு ஏத்த மாதிரி மழை வேற பெஞ்சுன்னு. மக்களே மழை வந்தா எப்படி மக்களே வெளில போவாங்க? நடக்க முடியாது மக்களே, மயக்கம் வருதா? அது ஒரு ஒழுங்கா என் பேச்ச கேளு, ஒழுங்கா வா ஹாஸ்பிட்டலுக்கு. நாளைக்கு போலாம், நாளைக்கு கண்டிப்பா போலாம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு கண்டிப்பா வெட்னஸ்டே போலாம். நாளெல்லாம் கணக்கு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணே இருக்காத, ஒழுங்கா கிளம்பு. மக்களே வாய்க்குள்ள எல்லாம் கை விட்டு நோண்டுவாங்க. முன்னெல்லாம் வாய்க்குள்ள கை விடக்கூடாது, கல்லு மண்ணெல்லாம் எடுத்து போட்டு விட்டுருவாங்க. இடிக்குதுடா சமயம். நாளைக்கு ஸ்கூல் லீவு தான். இல்ல பீச்சுக்கு தண்ணி இல்ல பாப்பி, இது மாடிக்கு தண்ணி பாப்பி. வா பாப்பி. எதுக்கு இப்ப நின்னுக்கிறீங்க? இங்க வந்து இப்படி பாரு. அதிர்ஷ்டா உள்ளவா? அதிர்ஷ்டா பாரு ஒரு நிமிஷம். உன்னை யாரு போய் தண்ணியில ஆட்டம் போட்டு கால? நானா சொன்னேன்? யாரு பர்மிஷன் கேட்டா? நீ தானே பர்மிஷன் கேட்டேன். அது எப்படி என்ன மாட்டி விடுது பாரு. பர்மிஷன் கேட்டதே அதுதான். அதுக்கு அந்த ஷூ மட்டும் வாஷ் பண்ணி கொடுறா, சரியா போயிடும். என்ன அதிர்ஷ்டா பிரச்சனை? ஐயோ நீ எதுக்கு இப்ப காலை கீழே வைக்கிற? உள்ள போடு, இல்ல ஸ்லிப்பருக்குள்ள போடு காலை. செருப்பு போடாத, அப்ப செருப்பு போடாத. ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன். நான் வாஷ் பண்ணி எத்தனை வந்துல? எத்தனை வாட்டி? செருப்பு போட கூடாது. எத்தனை வாட்டி வாஷ் பண்ணேன்? ஏன் பாப்பி மூஞ்சி அப்படி வச்சிருக்க? அழுக்கு சரியாயிடும் பாப்பி. ஐயோ எத்தனை வாட்டி மக்களே? 3 வாட்டி க்ளீன் பண்ணி. யார கேட் நீ அதுக்கு பர்மிஷன் கொடுத்த? நீ நான் போய் பார்த்துட்டு வரேன் தானே சொல்லு. எத்தனை வாட்டி கால் கழுவுவாங்க நீ சொல்லி? எத்தனை வாட்டி கால் கழுவுங்க? 4 டைம்ஸா கால் கழுவாங்க. போயிட்டு மலையில நின்னுட்டு வாந்தா சொன்னேனே தவிர காலை அழுக்கு பண்ணி நான் சொல்லவே இல்லை. என்ன வேற கோல் முட்டி நிறைய வாட்டி இந்த ரவுண்ட் சுத்திட்டு வா சொன்னா. எது நான் சொன்னேன்? நிறைய வாட்டி ரவுண்ட் சுத்திட்டு வா நான் சொன்னேன். ரவுண்ட் சுத்திட்டு மக்களே கீழே நிக்கும்போது 1 டைம் நான் போய் ட்ரெயின்ல நின்னுட்டு வரேன் மாஞ்சு மக்களே. சரி அதுக்கு காலை அழுக்காக்கி கழுவி திருப்பி அழுக்காக்கி திருப்பி கழுவி கடைசியில இப்ப என்ன மாட்டி விட்டுன்னு வருது மொட்டை. ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபைனலா வாகனத்தை எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா நம்ம வந்து நம்ம வீட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போறோம், நியர்பை ஸ்ட்ரீட்டுக்கு தான் போறோம். பட் கார்ல நம்ம வந்து போறோம். சோ நம்ம எங்க போறோம் அப்படின்னா ஹாஸ்பிடலுக்கு போறோம் மக்கள். சந்தோஷமெல்லாம் போல, வாயுக்குள்ள இப்ப கரண்டி வச்சு கிண்டிவாங்க. ஓகே மக்களே, நாங்க அங்க போயிட்டு என்ன ஸ்டேட்டஸ் எதுக்காக சொல்லு. உன்னோட உன்னி கிருஷ்ண குரல் போயிடுச்சு மக்களே. என்னோட பேச்சு திறமை வந்து கொஞ்சம் சரியில்லை, என்னுடைய பாட்டு திறனும் சரி பண்ணல. கணேசன் வாய்ஸ் டெய்லி ½ hour நைட் பாடுவோம் மக்களே, அந்த பாட்டு இப்ப சரி பண்ணல. ஓகே மக்களே, நம்ம வந்து வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. நாங்க உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு என்ன ஸ்டோரின்னு உங்களுக்கு சொல்றோம். உள்ளே வந்து அமைதியாக உட்காரணும், சரியா? ஏதாவது நீ பண்ணியோ உனக்கு தான் ஃபஸ்ட்டு ஊசி போட சொல்லுவேன். அவளுக்கு வாயிலேருந்து ஊசி போட்டு கண்டு அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. எப்படி இப்படி அதெல்லாம் அவ்வளோலாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ எதிர்பார்ப்போட நாக்கு இழுத்து ஊசி போடுவாங்களா? பொண்ணுகிட்ட அவளை எதிர்பார்ப்போட வர வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுது உன் நாக்கில் எப்போ ஊசி போடு. பாரு, டாக்டர் நல்ல விஷயம் சொல்லிடுறாங்க. நம்ம குடும்பத்துக்கே, நம்ம குல தெய்வத்துக்கே நல்லது. இந்த மாதிரி நல்ல விஷயம் எப்பயாவது தான் நடக்கும்.
நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம்டி. இதை திருவிழாவா கொண்டாடலாம்னு இருக்கோம். 100 பேருக்கு அன்னதானம் பண்ண போறேன் இப்போ. கத்திதான் பேசக்கூடாது, பேசவே கூடாதுன்னு சொல்லல. இவர் இவ்வளவு நேரம்லாம் பேசக்கூடாது கண்டினியூஸா. மக்களே நம்ம வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் ஒரு துயர செய்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு நான் சொன்னா நீங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க. யாரு சொன்ன துயர செய்தி? நல்ல செய்தி இதெல்லாம். பாட்டு பாடி சுத்திட்டு இருந்த மக்களே இப்ப ஓகே மக்களே, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு நாங்க வந்து சொல்றோம். எனக்கு எப்பவே பாத்தீங்கன்னா த்ரோட் பெயின். நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கே தெரியும், நிறைய பேர் என்ன குரல் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் அது எப்படின்னா எனக்கு பாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவே ரொம்ப த்ரோட் வந்து இந்த மாதிரி கரகரவா தொண்டை கட்டிக்கிட்டா ஆகும் பாத்தீங்களா. இப்ப தொண்டை ஏன் கட்டும், எப்பயாவது நமக்கு கிளைமேட் சரியில்லை, ஏதாவது கோல்டா சாப்பிட்டா ஆகும். எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாலும் தொண்டை கட்டிக்கிது. ஆமா, இது வந்து பாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸா எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் வாட்டி நாங்க ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ ஊட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து 1 மந்த் எனக்கு இந்த தொண்டை கரகர இருந்தது. தொண்டை கட்டுறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃபாவே ஆயிடுச்சு. நேரத்துல எனக்கு த்ரோட் கட்டி இருக்கு. ஆனா கோல்டு மாதிரி எனக்கு எந்த சிம்டம்ஸோட தலையெல்லாம் வலிக்கல. நம்ம கோல்டா இருந்தா ஒரு மாதிரி எச்செல்லாம் முழுங்க முடியாதுல, அந்த மாதிரிலாம் எனக்கு இல்ல. ஆனா இங்க ஒரு மாதிரி புண்ணா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் டைமும் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம நாக்க இப்படி உள்ள வச்சு தள்ளணும்னா அங்க அப்படியே புண்ணா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்ல. அதனால மக்களை இப்பயே இப்படி இருக்கே, இன்னும் நிறைய போச்சு. நம்மளால சுத்தமா பேச முடியாம போச்சுன்னா பேசுறதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுறேன். இந்த மாதிரி பீரியட்ல ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுற மாதிரி இது கூட பரவாயில்ல. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எல்லா வீடியோலயும் வந்து உங்களுக்கு தைராய்டு இருக்கு, உங்களுக்கு தைராய்டு இருக்கு, எனக்கு ஒரு இது ஆயிடுச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இப்ப நாங்க வந்து செக் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க வந்து இருக்க சொல்லல, இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நல்லதுக்கு தான் சொன்னா. ஆனா அவங்க சொன்ன அப்புறம் நானே அப்படி இருக்குமோ அப்படின்னு என்ன பாருங்க இப்படி டபுள் சின் இருக்கறனால எனக்கு ரொம்ப ஃபீல் வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். டாக்டர் வந்து ஆனா எதுவுமே சொல்ல மக்களே, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உள்ள வந்து இங்க மேலேயே தொட்டு பார்த்தாங்க. தைராய்டு வெளியே இந்த கிளாண்ட்ஸ்ல இல்ல, இங்க வந்து வீக்கோ இருக்கும். ஆனா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து தான் நம்ம எது வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு வந்து சேஞ்ச் ஆஃப் வாய்ஸ். தலை குளிக்கிறதுனால நம்ம தலை குளிக்கிறத நிறுத்த முடியாது, அதெல்லாம் ஹைஜீன் வந்து அதுக்கேத்த மாதிரி வேற என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம்ன்றத நம்ம யோசிக்கலாம். கோல்டு ஃபுட் வந்து எடுத்துக்காதீங்க. சோ அடுத்த 1 வீக்குக்கு வந்து கோல்டா எதுவும் சாப்பிடாதீங்க, ஸ்பைஸா எதுவும் சாப்பிடாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லிருக்காங்க. அதான்டி முக்கியமான விஷயம், நல்ல விஷயமே. ஏன்னா டாக்டர் சொன்னதுல கரெக்டான விஷயம் அது மட்டும். அதுதான் பண்ணணும். எண்டோஸ்கோபி மிஷின்ல ஏதோ ஒரு குச்சி மாதிரி விட்டு பார்த்தாங்க. அதுலயே ஆனா தெரியுது புண்ணா தான் இருக்கு குரல் மேல. நீங்க இன்னும் குரல் மேலயா தொண்டையில அதான் மகளுக்கு தெரியல. ஆனா நீங்க கத்தி பேசுனீங்கன்னா இன்னும் அது பெருசாயிடும். 1 வீக் கழிச்சு அது போச்சுன்னா இது நார்மலானதுதான், ஒண்ணும் கிடையாது. போலனா தான் நம்ம அடுத்து என்னன்றத பார்க்கலாம் சொல்லிருக்காங்க. இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. தைராய்டு இருக்குமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். அவங்க சரி பயம் வச்சுட்டு நம்ம இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. சோ கரெக்டா இதுல இருந்து 1 வீக் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டெஸ்டிங் எடுங்க, 1 வீக் அப்புறம் ரிவ்யூ வாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு என்ன அப்டேட்னு சொல்றேன். 1 week later. ஓகே மக்களே, ரிசல்ட் வந்துருச்சு மக்களே. 4 days later, 4 days 1 week later பிளட் டெஸ்ட் லாஸ்ட் டைம் எடுத்திருந்தோம். அன்னைக்கு நைட்டே வந்து ரிசல்ட் வந்துச்சு. அதுல ஒரு பஞ்சாயத்து வந்திருக்கு. ரிப்போர்ட் வந்து சரியாயிடுச்சு, ஆனா ரிசல்ட்ல இன்னொரு பஞ்சாயத்து வந்திருக்கு. ஆனா இப்போ போய் நம்ம ரிவ்யூ பார்த்தாதான் நமக்கு தெரியும். வர சொல்லிருக்காங்களா, போய் செக் பண்ணிக்கலாம். 1 வீக் கழிச்சு வர சொல்லிருந்தாங்க. அந்த 1 வீக் வித் ரிப்போர்ட். அண்டு தொண்டை பிரச்சனை எல்லாமே எடுத்துட்டு அண்டு தொண்டை பிரச்சனை. ஆமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே மக்களே, தொண்டை மட்டுமா பிரச்சனையா இருக்கு, வாழ்க்கையே பிரச்சனையா பிரச்சனையே இங்க தாண்டி நிக்குது. வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவோம். நம்ம அனுப்பிச்சிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு நம்ம இப்ப வந்து ENT ஹாஸ்பிடல் ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. இந்த வீடியோல ஆக்சுவலா ஒரே பிரச்சனையா காமிக்கிறீங்க. நீங்க பிரச்சனையா நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை யாருக்காவது பிரச்சனையா இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு பிரச்சனை கிட்ட வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், இந்த பிரச்சனை உங்களுக்கு பதில் சொல்லிட்டாங்களா ஒரு வழியா டாக்டர் கிட்ட? என்ன சொன்னாங்க? எல்லாம் ஓகே தான் சொன்னாங்க. பாட்டு டெய்லி 1/2 hour பாடி உங்க வீட்ல உங்க சிங்கிங் திறமையை வளர்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க. பண்ணுங்க என்னடி அட்டெல்லாம் வச்சிருக்காங்க? அட்டை அசிங்கமா சொல்லாதடா, சோஃபான்னு கியூட்டா சொல்லுடா. கிளியா அது ரொம்ப குவாலிட்டி தான். 100 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும். சூப்பர்ல அதிர்ஷ்டம். செம்மையா இருக்குடா, மஸ்தா இருக்கு. ஆக்சுவலா இங்க போட வாங்கல, நான் அங்க போடுறதுக்காண்டி வாங்கினேன். இல்ல இது ஓகே தான், நல்லா இருக்கு. சென்டர் டேபிளாவே மேட்ச். மக்களே இந்த சோஃபா வந்து வாங்கியிருந்த மக்களே நானு. ஆனா இதுக்கும் செம்ம மேட்ச். இல்ல ஆக்சுவலா இந்த கலர்ல தான் இந்த சோஃபா இருந்தது. இப்போ இது வேற கலர்ல மாத்திடுச்சு. விட்டாரு எனக்கு. செக் பண்ணலாம் இரு எப்படி இருக்கு. நகர் ஓபன் பண்ணி இது ஓபன் பண்ணி பாரு. ஆனா நம்ம உட்கார முடியாதுல. 100 கிராம் வரைக்கும் உட்காரலாம். 100 கிராம்னா கடுகுடி. 100 kg 100 kg வரைக்கும் உட்காரலாம். நீ வேணா உட்கார்ந்து பாரு எழுதி.
அதுதான் சொல்றேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, நீ போய் உன்னுடைய எல்லாத்தையும் உன் பேட்மிண்டன் உன்னோட இந்த பேக்ல எடுத்து இதுக்குள்ள போடு. சூப்பர், உண்மையாலே உனக்கு அங்க பாருங்க மக்களே, லக்கியோட ஸ்கூல் பேக் எல்லாமே பாத்தீங்கன்னா அதோ அந்த குப்பை தொட்டி மேலதான் இருக்கும். அங்கே ஒரு குப்பை தொட்டி இருக்கு. குப்பை தொட்டில இல்ல, அதுக்கு டைனிங் இந்த டேபிள். குப்பை தொட்டிங்க, இதோட பேக் அதோட பேக் ரொம்ப பேஸ்ட் கம்மாலிக்கு வச்சிருக்க. வந்து பிங்க கொட்டுன்னு வச்சுக்கோ. 10 தான் பேட்டே. சூப்பர்டா, நான் 10 நினைச்சேன். பேக் எத்தனா? உன்னோட ஸ்கூல் பேக், இது டான்ஸ் கிளாஸ் பேக், பேட்மிண்டன் பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஏய் சூப்பர் ஜி, உண்மையாலே எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அம்மா இப்படிலாம் பண்ணாதம்மா. பாரு, வந்து ஒரு 1 hour கூட மூஸ் ஆகல. அதுக்குள்ள ஒட்டற வேணாம், சரியா? கொஞ்ச நாள் ஒரு மாசமாவது இருக்கட்டும். கூட இல்ல, வேற ரீப்ளேஸ்மென்ட் கூட இருக்கான்னு தெரியல. நீ எடு. ஒரே மேஜிக்கா இருக்குதுப்பா. ஓகே மக்களே, ஒரு இடத்துல இத வந்து செட்டில் பண்ணியாச்சு. லக்கி, அது 100 kg தான் தாங்கும். ஒழுங்கா இப்படி வந்துரு. 20 kg தான்டா. நான் தமிழ்ல 20 kg 20 kg தான். 20 kg plus 5 kg. வாயே 20 kg இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா யாராவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணும், கம் சோஃபா வேணும், இது கண்டிப்பா வாங்குங்க. யூஸ்ஃபுல் தான் பா. நான் வந்து 1000% இத வந்து சஜஸ்ட் பண்றேன். ஸ்ட்ராங்கா இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே மக்களே, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த ஒரு நேரம், அந்த ஒரு நேரம் இந்த நீ ரொம்ப பண்ணுகிற ஒன்னு வாங்கிட்டு நான் அது பக்கத்துலயே உட்கார்ந்து மக்களை இத வாங்கும்போது எனக்கு எவ்வளவு எதிர்ப்பு கிளம்பிச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஒரு அம்மா ஓடி போயிட்டாங்கன்னா இல்ல மக்களே, ஓகே மக்களே, இப்ப நம்ம மேட்ருக்கு வர மக்களே. ஆக்சுவலி நம்ம வந்து மறந்துட்டோம் மக்களே. நாயை முட்டு கொண்டாரு நீங்க ஓகே மக்களே. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வந்து வந்தாச்சு. என்னுடைய பி சுசீலா குரல் இப்ப திருப்பி வந்தாச்சு. நிறைய பேர் வந்து பி சுசீலா அம்மா நம்மள விட்டு போன பி சுசீலா அளவுக்கு இல்ல அப்படின்னு வரல இல்லடி, கொஞ்ச நேரம் அமைதியா லைட் சுசீலா மக்களே பேசுங்க. என்ன விஷயம்னு சொல்லி தொலை. பேச விட்டாதானே ரெண்டு பேரும் வாயை முட்டு சொல்லி கிழிச்சிட்டாங்க. கவுண்டிங் வேற 1 2 3 4 5 அப்படி ஏச்சல தமா. ஓகே மக்களே, ஆக்சுவலா வந்து ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தாச்சு. மார்னிங்கே நம்ம வந்து லக்கிய பிக்கப் பண்ணிட்டு தூங்க வச்சு டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு வந்து ஸ்நாக்ஸ் அப்பாடா இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனோம். நீ பண்ணவே இல்லையா? நீ பண்ண. நான் அதெல்லாம் மானிட்டர் பண்ண. நீ பண்ண. 1 வீக் முன்னாடி எனக்கு செம்ம த்ரோட் பெயின் மக்களே, அதெல்லாம் நீங்க பார்த்து இருந்திருப்பீங்க. ஸோ பிளட் டெஸ்ட்மே நம்ம கொடுத்துருந்தோம். பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்மே அன்னைக்கு நைட்டே வந்து வந்துச்சு. தைராய்டு இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு பீதியில நம்ம வந்து சுத்திட்டு இருந்தோம். பட் தைராய்டு வந்து எனக்கு டோட்டலாவே இல்ல. ஸோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க பாருங்க, தைராய்டக்கா தைராய்டக்கா தைராய்டக்கா. ஆக்சுவலா அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல இடத்துல தான் கேட்டாங்க. ஸோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. நம்ம செக் பண்ணிட்டு நமக்கு அந்த டவுட் வந்தது, அதனால செக் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம தைராய்டு இல்லன்னு தான் சொன்னாங்க. ஆனா தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஊசி போடணும். தொண்டையில மட்டும் வாழ்க்கையில இன்ஃபெக்ஷனோட தான் நான் வைரஸ். கூடவே நமக்கு வந்து சுகர் டெஸ்ட். அதாவது நான் உச்சக்கட்ட பீதியில இருந்தேன். சுகரும் நமக்கு இல்ல. அடுத்து வேற என்ன டெஸ்ட் எடுத்திருந்தோம்? ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்திருந்தோம். ஆனா அது மட்டும் கம்மியா இருக்கு, 10.8 இருக்கு. அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. அப்புறம் விட்டமின் டி வந்து விட்டமின் டி தெரியல மக்களே, ஏதோ நான் விட்டமின் டி தான் நினைக்கிறேன். இது ரெண்டு மட்டும் கம்மியா இருக்கு. இதுதான் ரிப்போர்ட்ல வந்து. கம்மிங் டு த்ரோட். இப்ப த்ரோட்டுக்கும் நம்ம எடுத்த டெஸ்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்க நினைக்காதீங்க. நான் தான் அந்த டாக்டர் கிட்ட எனக்கு இதெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் எழுதின வந்து நான் தான் எழுதுறதுக்கு கேட்டிருந்தேன். சோ இதெல்லாமே ஓகேவா இருக்குதா சொல்லிட்டாங்க டாக்டர். சோ இப்போ நம்மளோட த்ரோட்ல அந்த மாதிரி ஊன்ஸ் இருக்குல்ல, ஏன் புண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்ட நேரத்துல கண்டதை சாப்பிட்டீங்க. உங்களுக்கு த்ரோட் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. நீங்க ரொம்ப லவுடா பேசினாலோ இல்ல கோல்டா ஏதாவது சாப்பிட்டாலோ உங்க த்ரோட் மேல புண்ணு வருது. சோ இதுக்கும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் வந்து எதுவுமே கிடையாது. நீங்க உங்க த்ரோட்டை பார்த்துக்கிட்டு ஸ்லோவா பேசி பெருசா கோல்டா இப்ப ஹேர் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு இது ஆகுதுன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்ணி ரொம்ப நேரம் விடாதீங்க, உடனே அதை ட்ரை பண்றீங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல, அப்படியே இருக்க குளிக்காமல இருக்க கூடாது, இருக்க முடியாது. சோ அதுக்கேத்த மாதிரி உங்க பாடி. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு கிவி சாப்பிட்டேன் மக்கள். கிவி வந்து சிட்ரிக் ஃப்ரூட் அப்படி இருக்கிறதுனால எனக்கு வந்துச்சா இல்ல என்னன்னு எனக்கும் சரியா தெரியல. லாஸ்ட் டைம் அதே மாதிரி ஊட்டி போயிட்டு வரும்போது அவங்க கேட்டாங்க, நீங்க ஊட்டி போயிட்டு வந்து கோல்டா ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி போயிட்டு வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இருந்தேன். சாப்பிடாம என்னைக்குமே இல்ல, நீ எல்லாத்தையும் தான் நீ சாப்பிட்டுக்கிற. இல்ல நான் இப்ப தெரிஞ்சு மக்களே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். 2 சாக்லேட் தினமும் 2 சாக்லேட் போயிட்டு 2 நாளா இஸ்ட் விட்டது. போட்டுக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணே ஒண்ணுதான். அது என்னதுன்னா உங்க வாயை
கட்டினீங்கன்னா நீங்க மட்டும்தான் எல்லாமே சரியாயிடும் ஆமா அப்படின்ட்டாங்க. சோ மெடிக்கல் ரீதியா அதுல எந்த இஷ்யூவும் இல்ல. சோ ரொம்ப ஷவுட் பண்ணி பேசாதீங்க. அண்ட் கோல்டா நிறைய சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி கோல்டு வந்து ஆயிடுச்சு, தொண்டை ஒருவேளை இந்த மாதிரி ஏதோ ரீசன்ல புண்ணாயிடுச்சுன்னா 2 நாள் பேசவே பேசாதீங்க. ஆனா உண்மை மக்களே, அவங்க லாஸ்ட் டைம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தல, அடுத்த நாள் நான் வந்து பேசவே இல்லை, ஸ்டெயினே பண்ணிக்கல. நெக்ஸ்ட் எனக்கு அது சரியாயிடுச்சு. ஆனா ஊட்டி போயிட்டு வந்தபோது நான் வந்து ரொம்ப கோல்டா அந்த கூட பரவாயில்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அந்த மாதிரி கொஞ்சம் கோல்டா எடுத்துக்கிட்டு அப்ப டாக்டர் கிட்ட போல, அதனால நார்மலா ஏதோ வந்திருக்கு போல நினைச்சு விட்டுட்டேன். நீங்க 2 to 3 days ரெஸ்ட் எடுத்தாலே அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மக்களே, தைராய்டு பிரச்சனை இனிமேல் இல்லை. இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவா தான் பேசுவேன். எல்லாம் ஹெட்செட்ல கேளுங்க. ரிசல்ட் வரும்போதே ஓரளவுக்கு சாட் ஜிபிடில எல்லாம் போட்டுட்டு நான் வந்து நீலாம் உட்காரத பாரு ஊடுற போறோம். செக் பண்ணுவோம் எல்லாரும் உட்கார்ந்து. ஆனா ஓகே தான். ஆக்சுவலி மடங்கு கூட இல்ல அப்படியே நல்லா ஸ்டேபிளா. இந்த வீடியோ டெடிகேட்டட் டு அந்த கமெண்ட் பண்ணுவாங்களே தைராய்டு அவங்களுக்கு தான். ஸோ டாக்டர் வந்து உங்களோட குரலை பத்திரமா பார்த்தோம், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நல்லா ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கோல்ட் ஆகுதுன்ற மாதிரி தெரிஞ்சோம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரலா நீங்களே கேர் பண்ணீங்கன்னா உங்க தொண்டை பழைய நிலைமைக்கு வந்து நீங்க பாட்டு பண்ணணும். ஓகே மக்களே, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது இருக்கா? த்ரோட்ல வந்து இந்த மாதிரி புண்ணா வரும், அப்புறம் அதுவே சரியா போயிடும். கேட்டா அது ஏன் வருதுன்றது தெரியலன்னு வாங்க. அதுக்கப்புறம் அது நீங்க பிறக்கும் போதே இருந்ததுன்னு வாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மன நிறைவோட நிறைவடைகிறது. ஸோ வீடியோ பார்த்து திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் போய் டிக்கல கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பாய். ஹலோ ஸ்பிரியா. Bye guys.